மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் வினோத், இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க இருக்கு. தற்போது வரை எந்தெந்த தலைவர்கள் வந்திருக்காங்க, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். திமுகவின் முக்கியமான மாநாடுகளில் ஒன்றான இளைஞரணி மாநில மாநாடு சேலத்தில் தற்பொழுது தொடங்க இருக்கிறது. இதற்காக முதலில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கொடியேற்றி மாநாட்டை துவங்கி வைக்கிறார். குறிப்பாக திமுக இளைஞரணியை பொறுத்தவரை இளைஞரணி தொடங்கிய போது முதல் மாநாடு 2007ஆம் ஆண்டு நெல்லையில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது 2வது மாநாடு சேலத்தில் நடைபெறுகிறது. இதற்காக மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக இப்பொழுது திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தற்பொழுது கொடியேற்றி மாநாட்டினை துவக்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து 9:30 மணி அளவில் வரவேற்பு குழு தலைவரும் திமுக இளைஞரணி துணை செயலாளருமான ஜோயல் வரவேற்புரை ஆற்ற இருக்கிறார். தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் 9:45 மணி அளவில் மாநாட்டு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அறிமுகம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து மாநாட்டு ஒருங்கிணைப்பாளரும் கட்சியின் முதன்மை செயலாளருமான அமைச்சர் KN நேரு உரையாற்ற இருக்கிறார். தற்பொழுது திமுக துணை பொதுச் செயலாளர் அவர்கள் கொடியை ஏற்றி மாநாட்டினை துவக்கி வைக்கக்கூடிய திருமுக கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழக இளைஞரணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள். சிவப்பு கழக கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாட்டின் கொடி மேடையில் 1949 ராபின்சன் பூங்காவில் அடிமைப்பட்டு கிடந்த தமிழர்களின் வாழ்வில் விடியலை தர ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி இதோ இளைஞரணியின் மாநில 2வது மாநாட்டில் பறக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.